ஆனால் நம்ம தெய்வங்களுடைய வேதத்தை நாம் படித்து கொண்டும் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தால் யமன் நம்மை தொடமாட்டான். அப்போ இப்போ நமக்கு நம்மால் போய் தெய்வம் அவங்க தபோபலத்தில் ஆரூருக்கு ஏற்றுனாங்கங்க, ஏற்றி அனந்தர் அனந்தகி அப்படின்னு ஆக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் இமயமகா மேருகிரியின் பனிச்சிகர ஜலாசன பீட முகடுரை மகுட மேடராகி ஆரூரார். ஆரூரார் என்பதற்கு அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் இமயமகா மேருகிரியின், இந்த பூமியிலேயே உயர்ந்த மலைன்னாங்க இமயமலை. அதில் ஒரு உயர்ந்த சிகரம் எதுன்னா எவரெஸ்ட். பேருனே பாருங்கள், எவர் ரெஸ்ட், எப்பொழுதும் ரெஸ்ட்டாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்போ அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் அந்த ஞானிகள் எல்லாம் அந்த இமயமகா மேருகிரிக்கு போய் அந்த கைலை நாட்டில் அந்த எவர் ரெஸ்ட், அதாவது தவநிலையில் பேச்சு மூச்சற்ற தவநிலையில் தவமிருந்து அந்த இறைவனை தரிசித்தார்கள், தவத்தை பெற்றார்கள். நமக்கு அந்த எவர் ரெஸ்ட்லேருந்து அங்கேருந்து வர்ற பனிச்சிகர ஜல ஆசன பீட முகடுரை மகுடமேடராகிய அந்த ஆரூராரே இந்த கலியுக கடைசியில் நமது மறுபிறப்பு பூமியாகிய அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் இமயமகா மேருகிரியின் பனிச்சிகர ஜலாசன பீட முகடுரை மகுட மேடராகிய நமது தெய்வம் அவர்கள் இங்கே தூலந்தாங்கி வந்து அவர்கள் நமக்கு அருள் அமுதத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப எளிமையாக அவர்களுடைய நாமத்தை ஜெபித்தாலே முக்தி, நாம ஜெபந்தான். அதற்காக மூலமந்திரத்தை இறக்கி அருள் இருக்காங்க. அதாவது உருத்திரனை அச்சுறுத்தும் வாழ். இதுவரைக்கும் மந்திரங்கள் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் இப்படியெல்லாம் மந்திரம் வந்துச்சு. ஆனால் அந்த மந்திரத்தை வாயில் சொல்கிறதுனால யமன் பயப்பட மாட்டான். ஆனால் நமது தெய்வம் அவர்கள் நமக்குள்ளே இருந்து அவர்கள் அருளி செய்துள்ள அந்த நாம ஜெபத்தை மூல மந்திரமாக நமக்கு அருளி செய்து, நீ மூல மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு யமன் தொடமாட்டான். ஏன்னா அதில் அவங்களுடைய முழு தவம் அடங்கியிருக்கு. அதற்கு அவர்கள் நமக்குள்ளே இருந்து சக்தி ஊட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் மற்ற மூல மந்திரத்துக்கும் நம்ம மூல மந்திரத்துக்கும் வித்தியாசம். சரி, மூல மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும்? நமக்கு வீச நாழிகை தவம்னு காலையில் 16 தடவை, இரவு படுக்கிறதுக்கு முன்னால் 16 தடவை. மற்ற நேரத்தில் மூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள். எப்பொழுதுனாலும் நாம் சொல்லணும். எப்பொழுதுனாலும் யமன் வருவான், ரெடியாக இருக்கான், நமக்குள்ளே தாங்க இருக்கான். யமன் எங்கே இருக்கிறான்? உன் நினைவில் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறான். நினைவை எம்மிடம் வை, மீட்கப்படுவாய் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம நினைவு தெய்வம் அவர்களுடன் இருந்தால் தெய்வம் நம்மை காப்பாற்றுவார்கள். ரைட்டு. முக்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். முக்திக்கு மூலம் ஆசான். யாரும் நாங்கள்லாம் இப்போ தாங்க தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அனந்தர்கள்லாம் உபதேசம் வாங்கினாங்க, நாங்கள்லாம் வாங்கலை அப்படின்னு யாரும் கவலைப்படவே வேண்டியதில்லை. தெய்வம் உபதேசம் முக்திக்கு அல்லன்ட்டாங்க. உபதேசம் முக்திக்கு அல்ல. முக்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். 64 தீட்சை வாங்கி இருந்தாலும் தெய்வம் அவருடைய அந்த இரக்கம், கருணை, அருள் அதுதான் யமன் எல்லையில் காப்பாற்றும். நான் 64 தீட்சைகள் பெற்றிருக்கேன், என்னால் யமனை மிதிக்க முடியும்னா மிதிக்க முடியாது. தெய்வம் கேட்குறாங்க, நீ என்ன கண்ணு காது மூக்கில் இதில் தானே வாங்கின? யமன் அரூபியாச்சே, உனக்குள்ளே இருக்கா, இதுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டானே. அப்போ யாரும் உபதேசம் வாங்கலை நினைக்காதீங்க. இங்கே யார்கிட்டையாவது போய் மனிதர்களிடம் உபதேசம்
வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆமாம், இன்றைக்கி அது போல் சைத்தான்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. நாம் தான் தப்பிச்சுக்கணும். யார்கிட்ட நீங்கள் உபதேசம் வாங்கினாலும் நேர நரகந்தாங்க. தெய்வம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும்ட்டாங்க. எண்ணத்துக்கு மாறாக பேசினா எண்ணாலே பாவம்னா அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்கக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினா என்ன ஆகும்? அப்போ இப்போ தெய்வம் ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. ஆதியை அறிவதற்கு குரு வேணும். ஆதியே தூலம் எடுத்து வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு வேற குரு? ஆதி பரமகுரு ஐயன் திருப்பாதம் ஓதி அடிபணிந்து உரைப்பது கேள் பூங்கிலியே. அவங்களுடைய திருவாக்கை கேட்பது தான் நமக்கு முக்திக்கான ஒரே வழி. ஆகவே நமக்குள் இருக்கிற அந்த திரு ஆரூரில் இருக்கும் அந்த ஆரூரார் இந்த கலியுக கடைசியில் நமக்காக தூலம் எடுத்து நமக்கு மிகவும் எளிதாக முக்தி அளிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள், முக்தி அளித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அமுதமாக அமுதமாக அருளப்பெற்றுள்ள நம் தெய்வ வேதாந்தங்களை நாம் தினமும் படித்து பாடி கேட்டு பேசி தெய்வம் அவருடைய மூலமந்திரத்தை எந்நேரமும் நம் நாவில் ஒட்ட வைத்து கொண்டு எப்பொழுதும் நினைத்து கொண்டு அந்த தெய்வம் அவருடைய அருளால் திருவாரூரில் பிறந்து நாம் எல்லோரும் முக்தி அடைவோமாக. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.